தமிழால் இணையும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற பதிவில் நம்மளுடைய பைக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் எப்படி அனுப்பலாம், ஸோ என்ன மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பதிவு தான் இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோ 4V தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்டேட்டில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போ ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா வேறு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கவங்க வந்து பூனேக்கு போகலாம், ஸோ பூனே இருக்கவங்க சென்னைக்கு வரலாம். ஸோ அது போல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பைக்ஸை எப்படி ட்ரெயினில் அனுப்பலாம் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்சல் பண்ணும் முறை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து சரக்கு ரயில் பார்சல் பண்ணி அனுப்பலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ட்ரெயினில் அனுப்பலாம். ஸோ இந்த ரெண்டு விதம் இருக்குது. நீங்கள் சரக்கு ரயில் மூலமாக வந்து நீங்கள் உங்களுடைய பைக்கை வந்து அனுப்பணும் பார்சல் பண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புறதுமே அந்த டைமுக்குள்ளே இருக்கணும், வாங்குறதுமே அந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் வாங்க முடியும். அதுவே நீங்கள் போகிற ட்ரெயினில் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து எல்லாமே சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அனுப்பிடலாம். ஆனால் ரெசிவ் பண்ணுறது 24 மணி நேரம் டைம் இருக்குது. நீங்கள் எந்த டைம் வேணாலும் போய்ட்டு நீங்கள் ரெசிவ் பண்ணிக்கலாம். இப்போது என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் டேங்க் வந்து கண்டிப்பாக எம்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்சல் பண்ணுற விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரயில்வே ரூல் படி என்ன இருக்குதோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை முழுமையாக போட்டோ இல்லை பாலித்தீன் கவரை ஃபுல்லாக பேக் பண்ணியோ நீங்கள் அனுப்பலாம். அனுப்பும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாகனத்துடைய ஒரிஜினல் ஆர்சி புக்கோ, சேசிஸ் நம்பரு, ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது போல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற பைக் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இன்சூரன்ஸ் இருக்கணும். அந்த இன்சூரன்ஸ் வேல்யூ இப்போ உங்களுடைய பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000-80,000 இருந்துச்சு அப்படின்னா அதில் 1% வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்க்காக நீங்கள் ரயில்வேல வந்து பே பண்ணுறது போலவே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 1% அப்படின்னும் போது 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் அப்படின்னு பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் போகிற அந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தீ விபத்தோ இல்லை ஏதாவது உங்கள் வாகனத்தில் ஏதாவது டேமேஜ் ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபா உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, இது மூலமாக வந்து அவங்க கிளைம் பண்ணி உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுடைய ஆக்சுவல் இன்சூரன்ஸ் வேல்யூடைய 1%லேருந்து ஒரு அமௌண்ட்டை இன்சூரன்ஸாக எடுத்துக்கிட்டு இன்கேஸ் மொத்தமாக உங்கள் வாகனம் போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த பர்டிகுலர் விஷயங்கள் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் காலியாக இருக்கிறதுனால நீங்கள் ரெசிவ் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் ஒரு கேன்லையோ இல்லை ஏதாவது ஒரு இதுலையோ வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும் நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தினம் வரக்கூடிய ஆட்டோமொபைல் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுடைய மெயில் ஐடிக்கே வந்துடும்.